ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் கல்சியம் எக்ஸெப்டா நம்ம சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் தான் போய் பார்த்துருங்க. சரிங்களா? வாங்க இப்போ கொஸ்டின் உள்ள போகலாம். இப்போ குமரன் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்ணன் என்பவருக்கு குறிப்பிட்ட ஆண்டுக்கு கடனாக அளித்தார். வட்டி விதத்தை குமரன் 10% 12.5% உயர்த்தினால் கண்ணன் 1250 ரூபாய் கூடுதல் வட்டியாக ஓராண்டிற்கு செலுத்தினார் எனில் குமரன் அளித்த கடன் தொகை எவ்வளவு கொஸ்டின் கேட்ருக்காங்க. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் அது. சரிங்களா? மற்றவங்களாம் அதை இதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. நான் இனிமேல் அப்ரோச் பண்றேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா பாருங்க. சரிங்களா? என்னன்னா என்ன சொல்லிட்டாங்க, அப்ப 10% 12% பார்த்தாக்கா உயர்த்துறாரு. அப்ப 2% அமௌண்ட் எவ்வளோ? 1250 ரூபா அதிகமாகுது. சரிங்களா? அதான கான்செப்ட். ஸோ அப்ப 2.5% 2.5% 1250 100% என்ன? ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாமா? ஏன்னா என்ன கேட்குறாங்க, அவர் கடனாக அளித்த தொகை எவ்வளோ கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? தொகைனா அது பிரின்சிபல், அதான் எக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன ஆகுதுங்க, இந்த அமௌண்ட் அதிகமாகும் போது இங்கேயுமே அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம நேர்மாறல் என்ன பண்ணலாம், பார்த்தா மேலே இங்கே அடிச்சிடலாம். அதை மேலே இங்கே அடிச்சு என்ன வரும், இதே இங்கே 5 அடிச்சாக்கா 20 வரும். ஆனால் 2.5 டேட்டா பண்ணலாம் 40 போடலாம் அதை. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், மல்டிப்ளை தான் பண்ணணும் அதை. ஸோ அப்போ 4 × 125. ஓகேங்களா? 2 × 125 என்ன 250. ஸோ அப்போ 4 என்ன வருங்க 500 வரணும். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா 0 வந்துச்சு. அப்போ 50,000 இஸ் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ.